வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை சினி ஃப்ளாஷ் தமிழுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போகிற படம் நம்ம சமூகத்தில் ஆழமாக வேரூன்றி இருக்கிற ஒரு பிரச்சனையை ஒரு பெண்ணோட தீராத போராட்ட கதையாக நமக்கு முன்னாடி வச்சிருக்கிற ஒரு படைப்பு. இயக்குனர் முருகுசாமி இயக்கத்தில் வெளிவந்திருக்கும் குயிலி திரைப்படம் குடிப்பழக்கத்தால் சிதைந்து போகும் வாழ்க்கைகளையும் ஒரு தாயின் வலியையும் வீரியமான போராட்டத்தையும் பேச வந்திருக்கு. இந்த குயிலி எப்படி நம்ம மனசுல இடம் பிடிக்குதுன்னு ஒரு முழுமையான விமர்சனம் பார்க்கலாம். ஒரு நிமிஷம் கற்பனை செஞ்சு பாருங்க. ஒரு கிராமத்துல சாதாரணமா சந்தோஷமா வாழ்ற ஒரு குடும்பம், அன்புல திளைச்சு கணவன் மனைவி பாசத்தோட இருக்கிறாங்க. ஆனா விதிவசமா கணவன் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி அந்த சந்தோஷம் எல்லாம் சிதைஞ்சு போகுது. எதிர்பாராத ஒரு நிகழ்வுல கணவனை இழந்த அந்த பெண்ணு தன் கையாலேயே ஒரு மதுக்கடையை எரிச்சிட்டு பழிவாங்கும் வெறியோட ஒரு போராட்ட காழியா மாறுறா. ஆண்டுகள் உருண்டோடும். அவளோட போராட்ட பாதையில எதிர்பாராத ஒரு திருப்பம். தன்னோட மகனே தான் எதிர்த்து போராடுற அதே மதுபான முதலாளியின் குடும்பத்தோட சம்பந்தப்படும் போது அந்த தாய் என்ன முடிவெடுக்கிறா? அந்த குயிலியோட குரல் எப்படி ஓங்கி ஒலிக்குது? எப்படி இருக்கு இந்த கதைக்களம்? சரி, படத்தோட கதை என்னன்னு பார்க்க போனா, எளிய குடும்ப பின்னணியில் வாழும் தஷ்மிகா குயிலி என்பவள் ரவிசா என்ற இளைஞனை காதலித்து மணமுடிப்பதுடன் தொடங்குகிறது. மகிழ்ச்சியாக செல்லும் அவர்களது வாழ்க்கையில் ரவிசா குடிப்பழக்கத்துக்கு அடிமையாவது பெரும் அடியாய் விழுகிறது. இதனால் வீட்டில் சண்டைகள், கண்ணீர் என நிம்மதி தொலைகிறது. ஒரு நாள் மதுக்கடையில் நடக்கும் தகராறில் ரவிசா கொல்லப்பட ஆத்திரமடையும் தஷ்மிகா அந்த மதுக்கடையையே தீயிட்டு கொளுத்தி விடுகிறாள். சில வருடங்கள் கழித்து தஷ்மிகா லிசி ஆண்டனி என்ற பெயரில் ஒரு போராட்ட குணமாக திரையில் தோன்றுகிறார். மதுக்கடைகளுக்கு எதிராகவும் மதுபான ஆலைகளுக்கு எதிராகவும் தீவிரமாக போராடி வருகிறார். ஒரு கட்டத்தில் அவரது மகன் படித்து கலெக்டராகி ஒரு பெரும் மதுபான ஆலை உரிமையாளரின் மகளை மணமுடிக்கிறான். தான் இத்தனை காலம் போராடி வந்த சக்தியுடன் தன் மகனே சம்பந்தப்பட்டதை அறிந்த லிசி ஆண்டனி என்ன முடிவெடுக்கிறார்? இந்த போராட்டத்தை அவர் எப்படி தொடர்கிறார்? ஒரு தாயின் மனக்குமுறலும் சமூக அக்கறையும் எப்படி மேலோங்குகிறது? இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்வதுதான் இயக்குனர் முருகுசாமியின் குயிலி திரைப்படத்தின் மொத்த கதை. சரி, கதை கேட்கவே ரொம்ப யதார்த்தமா இருக்கு. திரையில் அது எப்படி வந்திருக்கு? முதல்ல படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம். முதலாவது, இந்த படத்தோட மிகப்பெரிய பலம்னா அது நடிப்பை தான் சொல்லணும். தஷ்மிகா, முற்பாதியில் குயிலியாக வரும் தஷ்மிகா ஒரு வெகுளி பெண்ணாக காதல், திருமணம், குடும்பம் என யதார்த்தமான வாழ்வியலை மிக அற்புதமாக பதிவு செய்திருக்கிறார். கணவன் மீது கொண்ட அன்பு, குடிப்பழக்கத்தால் வரும் வலி, கணவனை இழந்த துயரம் என ஒவ்வொரு உணர்வையும் நம்ம மனசுக்குள்ள அப்படியே கடத்துறாரு. லிசி ஆண்டனி, பிற்பாதியில குயிலியாக வரும் லிசி ஆண்டனி ஒரு தீராத போராட்ட குணம் கொண்ட தாயாக சமூக அக்கறையுடன் போராடும் ஒரு பெண்ணாக மிரள வைக்கிறார். குறிப்பா தன் மகனை எதிர்த்து நிற்கும் காட்சிகளில் அவருடைய நடிப்பு பலத்த கைத்தட்டல் வாங்குது. அவருடைய கண்கள் பேசும் போராட்ட குணம் பாராட்டுக்குரியது. துணை கதாபாத்திரங்கள் ரவிசா, புதுப்பேட்டை சுரேஷ், அருண்குமார் என மற்ற துணை கதாபாத்திரங்களும் தங்கள் பங்கை சிறப்பாக செய்து கதைக்கு வலு சேர்க்கிறாங்க. இரண்டாவது, குடிப்பழக்கம் எப்படி ஒரு மனிதனின் வாழ்க்கையை சிதைக்கும், ஒரு குடும்பத்தை எப்படி பாவிக்கும் என்பதை மிக யதார்த்தமான காட்சிகளின் கோர்வையாக இயக்குனர் முருகுசாமி படமாக்கியுள்ளார். சமூகத்தின் மீது அவருக்கு இருக்கும் அக்கறை படம் முழுக்க அப்பட்டமாக தெரிகிறது. முதல் பாதி ஒரு எளிய கிராமத்து வாழ்வையும் அதன் சோகத்தையும் மிக அழகாக பதிவு செய்திருக்கிறது. படத்தின் மையக்கரு மிக முக்கியமானது. அதை நேர்மையா பேச முயற்சித்திருக்கிறார். மூன்றாவது, கிராமத்து யதார்த்தத்தை ஓரளவுக்கு ரசிக்கும்படி காட்சிப்படுத்தியுள்ளது. சில இடங்களில் கேமரா கிராமத்து அழகையும் போராட்ட களத்தின் வீரியத்தையும் சிறப்பாக பதிவு செய்துள்ளது. ஜோஸ்மித்தின் இசை பாடல்கள் கேட்கும் ரகமாக இருக்கிறது. கதைக்கு தேவையான உணர்வுகளை பாடல்கள் மூலம் கடத்த முயற்சித்திருக்கிறார். சரி, இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருந்தும் சில சின்ன சின்ன குறைகளும் இந்த படத்தில் இல்லாமல் இல்லை. என்னென்னு பார்ப்போம். முதலாவது, இந்த படத்தோட மிகப்பெரிய பலம்னா அது நடிப்பை தான் சொல்லணும். முதலாவது, முதல் பாதியில் இருந்த ஒரு அழுத்தமான உணர்வு இரண்டாவது பாதியில் சற்று குறைவது போல தோன்றுது. சில இடங்களில் காட்சிகளின் நகர்வு மெதுவாக உள்ளது. அது சற்று பொறுமையை சோதிக்குது. ஒரு சில உணர்ச்சி மனமான காட்சிகள், போராட்ட களங்கள் இன்னும் அதிக ஆழத்துடன் எழுதப்பட்டு படமாக்கப்பட்டிருந்தால் பார்வையாளர்களிடம் இன்னும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். இரண்டாவது, பாடல்கள் கேட்கும் ரகமாக இருந்தாலும் பின்னணி இசை இன்னும் கொஞ்சம் வலுவாக இருந்திருக்கலாம். முக்கியமாக உணர்ச்சி மனமான மற்றும் போராட்ட காட்சிகளில் பின்னணி இசை இன்னும் வீரியமாக இருந்திருந்தால் படம் இன்னும் வேற லெவலுக்கு சென்றிருக்கும். பின்னணி இசை ஒரு படத்துக்கு உயிர் கொடுக்கும் என்பார்கள். அந்த வகையில் இன்னும் கவனம் செலுத்தியிருக்கலாம். மூன்றாவது, படத்தோட ஜானர்ஸ் லிஸ்ட்ல த்ரில்லர்னு குறிப்பிட்டு இருந்தாலும் அந்த த்ரில்லர் அம்சம் முழுமையாக வெளிப்படலை. இரண்டாவது பாதையில கதையோட நகர்வு சற்று தடமாறியது போல ஒரு உணர்வை தருகிறது. சில இடங்களில் லாஜிக் கேள்விகள் எழுப்பப்படலாம். ஒரு சமூக பிரச்சனை சார்ந்த படத்தில் கதை கடத்தின் நம்பகத்தன்மை மிக முக்கியம்.
அதில் சில சமரசங்கள் ஏற்பட்டிருக்கலாம். ஸோ இந்த குயிலி திரைப்படத்தை தியேட்டரில் பார்க்கலாமா வேண்டாமா? இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. நீங்கள் ஒரு ஜாலியான லைட்டான 2 மணி நேரம் டைம் பாஸ் பண்ணுறதுக்கான ஒரு கமர்ஷியல் மசாலா படத்தை எதிர்பார்த்து போனால் ஒருவேளை இந்த படம் உங்களை முழுமையாக திருப்திப்படுத்தாது. ஆனால் குடிப்பழக்கத்தால் சமூகத்துக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது, ஒரு தாய் தன் மகனுக்காகவும் தன் சமூகத்துக்காகவும் எப்படி போராடுறான்னு ஒரு யதார்த்தமான உணர்வுபூர்வமான கதையை பார்க்க ஆசைப்பட்டா இந்த படம் ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்கும். சமூக அக்கறை உள்ளவர்கள், நிதானமான யதார்த்த படங்களை விரும்புவர்கள் குயிலியை திரையரங்களில் ஒரு முறை பார்க்கலாம். நம்ம சினி ஃபிளாஷ் தமிழ் சேனல் ரேட்டிங் 5க்கு 3 ஸ்டார். சரி மக்களே, நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா நான் சொன்ன விஷயங்களோட நீங்கள் உடன்படுறீங்களா இல்லையான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு படத்தில் ரொம்ப பிடிச்ச காட்சி எது? உங்கள் கமெண்ட்டுக்காக ஆவலோட வெயிட் பண்ணுறேன். இந்த விரிவான விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு தரமான படைப்போட உங்களை சந்திக்கிறேன். நன்றி மக்களே.